என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மனிதர்கள் தேவனை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை தான் இந்த நாட்களில் நம்ம தியானித்து வருகிறோம். அநேக நேரங்களில் நம்ம தேவனை கனப்படுத்துகிறதா துதிக்கிறதா நினச்சிக்கிட்டு தேவனை இவ்வளவு துக்கப்படுத்துகிறோம். நேற்று தினத்தில் உபாகம் 32:15 யெஷூரன் கொழுத்து போய் என்னை உதைத்தான் சொல்கிறார். என்னை உதைத்தான். இன்றைக்கி இன்னொரு வசனத்தை உபாகம் 32:16 நான் வாசிக்கிறேன். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். இந்த கோபத்தினுடைய அடுத்த கட்டம் எரிச்சல் மூட்டினார்கள். ஒரு அப்பா படுத்திருக்கிறாரு, ஒரு குழந்தை மூக்கில் எதையோ உள்ளே விட்டு விளையாண்டா எப்படி இருக்கும்? நல்லா உறங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் காதுக்குள்ளே எதையோ விட்டால் எப்படி இருக்கும்? ஒரு தடவை தட்டி விடலாம், 2வது தடவை தட்டி விடலாம், 3வது தடவை இந்த எரிச்சல் வரும். கோபத்தின் அடுத்த நிலை. தேவனை எரிச்சல் மூட்டுகிற ஒரு கூட்டம். நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் தானே வனாந்தரத்தில் எரிச்சலை மூட்டினார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட எரிச்சல் மூட்டுகிற சம்பவங்கள் இருக்குதான்னு பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நம்ம செக் பண்ணணும். யாத்திராகமும் 34 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர். அவருடைய இந்த ஆட்டிடியூட்ஸ், அவருடைய இந்த சுபாவங்கள், பண்புகளில் ஒன்று எரிச்சல் உள்ளவர். தேவன் அன்பானவர். எஸ், அவர் அன்பாக இருக்கார் பிரதர், அதனால் நரகத்துக்கே யாரையும் போக மாட்டாங்கன்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்க இன்றைக்கி. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் எரிச்சல் உள்ளவர். அவர் எரிச்சலுள்ள தேவன் ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். எரிச்சல் உள்ளவர். எரிச்சல் வந்துருச்சுன்னா தண்டனை உண்டுன்னு அர்த்தம். ஆண்டவரை எரிச்சல் மூட்டிடாதீங்க. தேவனை நான் எரிச்சல் மூட்டுறேனா அப்படின்னா நான் 3 காரியங்களை வேதத்திலேருந்து காண்பிக்க விரும்புகிறேன். தேவனை எரிச்சல் மூட்டுவதற்கு 3 காரியங்கள். நம்மளை நாமே பரிசோதித்துக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கட்டும். யாத்திராகமும் 20:5 வசனம். யாத்திராகமும் 20:5 நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அவர் சொல்கிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்காத. நான் எரிச்சல் உள்ளவர். அவைகளை நமஸ்கரிக்காத, அதை சேவிக்காதன்னு சொல்கிறார். அப்போது முதலாவது விக்கிரக ஆராதனை தேவனை எரிச்சல் மூட்டும். வைராக்கியம் இருக்கட்டும். நான் 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் சொன்னேன், பொருளாசை கூட விக்கிரக ஆராதனை தான். நீங்கள் ஆலயத்துக்கு உங்கள் வேலை நிமித்தம் லேட்டாக போகிறீங்களா? விக்கிரக ஆராதனை. வாரத்துக்கு 2.5 மணி நேரம் ஆராதிக்கிற நம்ம அந்த 2.5 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்க முடியல. நம்ம போய் நம்மளை சரிப்படுத்திக்கிறதற்கு, சிங்காரிக்கிறதற்கு அந்த டைமை நம்ம எடுத்துக்கிட்டால் அது விக்கிரக ஆராதனை. அவருக்கு எரிச்சல் வரும். ஆண்டவரை ஆராதிக்கிறது நேரத்தை நம்ம திருடக்கூடாது. நம்ம சர்ச்சில் கன்வென்ஷன் நடக்கும், நம்ம போக மாட்டோம். இன்றைக்கி அந்த கன்வென்ஷனுக்கு இருக்கிற மதிப்புகளெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா வேலை, எனக்கு பிஸ்னஸ், எனக்கு முக்கியமான வேலை, படிப்பு, எக்ஸாம் நெருங்கிருச்சுன்னா அந்த எக்ஸாம் டைமில் நிறைய பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க பெற்றோர். ஏன்னா அதுதான் அவர்களுக்கு படிப்பு முக்கியத்துவம். அது விக்கிரகமாயிருச்சு. இல்லைன்னு ஒரு வேளை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலும் இதை நம்ம மாற்றவே முடியாது. தேவனை நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல எதை வைத்தாலும் அது நமக்கு பயனற்றது. அவருக்கு எரிச்சல் வரும். முதலாவது விக்கிரக ஆராதனை அவரை எரிச்சல் மூட்டும். 2வதாக என்னாகமம் 25:11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 25:11 வசனம். இந்த வசனம் தான் இன்றைக்குரிய மனப்பாட வசனம். என்னாகமம் 25:11 நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். இங்கே வாசிக்கிறோம், என் எரிச்சலில் நான் இஸ்ரவேலை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆரோனுடைய பேரனுடைய மகன் பினெகாஸ் தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் காமிச்சான். ஏன் இங்கே எரிச்சல் வந்துச்சு பாருங்கள். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி மோவாபிய ராஜாவாகிய இந்த பாலாக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான், அந்த ஜனங்கள் தேவனால் கோவப்படணும், தேவன் அவங்களை அழிக்கணும்னா உன்னுடைய தேசத்து பெண்களை அனுப்பி வேசித்தனம் பண்ண வச்சுட்டா போதும், தேவனுக்கு கோவம் வந்துடும். பாருங்கள், இந்த பாலாக்கு ராஜாவுக்கு சொன்ன இந்த
உபதேசத்தை கேட்டு பாலாக் ராஜா தன்னுடைய ஸ்திரீகளை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணி விழுகிறாங்க, வாதையில் செத்துக்கிட்டு இருக்காங்க. பினேகாஸ் வைராக்கியமாக எழுந்தான். யோசித்து பாருங்கள், வேசித்தனம் தேவனுக்கு எரிச்சலை மூட்டும். தேவனுக்கு எரிச்சல் மூட்ட நம்ம ஒரு நாளும் காரணமாக இருந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டிடாதீங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வேசித்தனங்கள், அந்த விபச்சாரங்கள், இச்சையிலே விழுந்து கிடக்கிற அனுபவம் இருந்தால் ஆண்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டுக்கிட்ட போய் விழுந்து கிடங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இதுலேருந்து விடுதலை வேணும்னு கேளுங்க. உடம்புல தீராத ஒரு வியாதி வந்துட்டா எப்படி அழுது ஜெபம் பண்ணி அந்த வியாதி போகணுன்னு ஆண்டு காலை பிடிச்சிப்போமோ, அதை மாதிரி இந்த மாதிரி பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் ஆண்டுடைய பாதத்தில் விழுங்க. எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டேன்னு சொல்லுங்கள். கவனம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எரிச்சல் அடைவார். முதலாவது விக்கிரக ஆராதனை அவருக்கு எரிச்சல் மூட்டும். ரெண்டாவது இந்த வேசித்தனங்கள் அவருக்கு எரிச்சல் மூட்டும். மூன்றாவது 1 கொரிந்தியர் 10:21 வசனம். 1 கொரிந்தியர் 10:21, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. அடுத்த வசனம், நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா, அவரிலும் நாம் பலவான்களா. தேவனுக்கு எரிச்சல் மூட்டுகிற மூன்றாவது காரியம் கலப்படம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு மற்ற நாள்லாம் போய் உலகத்துக்காக வாழ்கிறது, மற்ற நாள்லாம் போய் உலகத்தின் அசுத்தங்களை கடக்கிறது. இங்கே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு வெளியில் போய் நம்முடைய வாயில் தூஷண வார்த்தை, நம்முடைய வாயில் அநியாயமான காரியம், பொய்கள், அக்கிரமங்கள். இது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணிவிட்டு வெளியில் பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுற, அங்கே அசுத்தத்தோடு நீ கலப்படமாக இருக்கிற. கலப்படம் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கும். கலப்படம் வந்துருச்சுன்னா அவர் எரிச்சல் அடைவார். அதனால் அவர் அந்த தராசில் கூட அந்த கலப்படம் இருக்கக்கூடாதுன்றார். எதுலேயுமே நீ கலப்படம் வச்சிடாத, நிறைக்கல்லே கலப்படம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்காக உங்களை அர்ப்பணித்து வாழ்கிற நம்ம எந்த சூழ்நிலையிலும் கலப்படத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. கலப்படமான வாழ்க்கைக்கு நீங்கள் போயிடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி இருந்தால் மனம் திரும்புவோம். இன்றைக்கி கர்த்தர் அந்த எரிச்சலிலிருந்து இறங்கி வரணும்னா பினேகாசை போல் வைராக்கியம் உள்ளவளாக இருப்போம். நான் இப்படி தான் வாழ்வேன்ற அந்த வைராக்கியம் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற உங்களுக்குள்ளே வரட்டும். இந்த நாளினுடைய மனப்பாட வசனம் என்னாகமம் 25:11. ஜெபமல்லாமா. நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, விக்கிரக ஆராதனையோ வேசித்தனங்களோ ஆண்டவரே கலப்படங்களோ எங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் ஊருக்கு ஒத்து வாழ்ந்து ஆண்டவரே இடத்துக்கு ஏற்றாற் போல் எங்களை மாற்றிக்கிட்டு வாழ்கிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட மாய்மாலமான ஜீவியமும் எங்களுக்கு வேணாம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. உங்கள் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.